ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெர்பர் சென்ட்ரிஃபியூஜ் ரெமி பிராண்டோடது. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் பேசிக் மாடல். இது வந்து வெறும் டைமர் வந்து அனலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமர் இருக்கும். அட் சேம் டைம் டைமர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ஹீட்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்களா, இதுதான் ஹீட்ரு. ஸோ இந்த இடத்துல ஒரு சொலினாய்டு வால்வு இருக்கும். டோர் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டி பர்பஸ்க்காக அதெல்லாம் இந்த இடத்துல ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க, டோர் லாக் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து மோட்டர் வைப்ரேஷன் ஆகி, அதாவது அன்னைவனாக வைப்ரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் பிரச்சனை வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு இம்பேலன்ஸ்னு காமிக்கும் இந்த மாடலு. இதில் வந்துட்டு இந்த டிஸ்பிளேயில் கம்ப்ளைண்ட் இருந்தது, ஒரு எரர் காமிச்சது. அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ரோட்டர் மாட்டிட்டேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதில் செட்டிங்ஸ் ரன்னிங் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா செட் ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த கீயை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமர் எனேபிள் ஆகும். டைமரில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப் டு 99 மினிட்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 மினிட் வைக்கிறேன். அடுத்தது மறுபடியும் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த மாடலில் வந்து முடிச்சதுக்கப்புறம் செட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கண்டிஷனில் இன்கேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது ஒரு எரர் இருந்தது அப்படின்னா இங்கே எரர்னு வந்துடும். இப்போ வந்து ரன்னிங் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு இண்டிகேட்டர் காமிக்குது. ஸோ இந்த மோட்ரு வந்து ஃபிக்ஸ்டு ஆர்பிஎம்மில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிஎம் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைமர் எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும் வித் பீப் சவுண்டோட. ஃபர்ஸ்ட் வந்து இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1310 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஆர்பிஎம், 1310. ஸோ இப்போ 1310 ரீச் ஆன உடனே டைமர் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமர் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு பீப் சவுண்ட் கொடுத்துட்டு எண்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சொலினாய்டு வால்வு ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. டோர் லாக் 5 4 3 2 1 0. ஸோ டைமர் முடிஞ்சிருச்சு. பஸ்ஸர் ஆல்மோஸ்ட் ஆர்பிஎம் மோட்டர் சுத்தமாக ஆஃப் ஆனதுக்கு நின்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எண்டுன்னு காமிச்சு சொலினாய்டு வால்வு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் பிரேக் அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு வந்து எண்டுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணி சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்படியே இருக்குது, நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம்.